பாக்யா சுதாகர் ரெஸ்டாரண்ட்ல தங்கிட்ட பேசின எல்லா விஷயத்தையுமே ரொம்பவே டென்ஷனோட வீட்டில் சொல்லிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு அத்தனை பேருமே எப்பவும் போலயே பாக்யா கிட்ட அந்த ரெஸ்டாரண்ட்டை சுதாகருக்கு விட்டுத்தர சொல்லிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா எழில் மட்டும்தான் பாக்யாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் கோபி இதை பத்தி சுதாகர் கிட்ட கேட்டலான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு என்ன விஷயம்னு கேட்க. ஆனா சுதாகரோ கோபி கிட்ட ரொம்பவே நல்ல விதமா பேசிட்டு மேல எந்த தப்பும் இல்லாத மாதிரி அவங்களுக்கு லைட்டா மைண்ட் வாஷ் பண்ற மாதிரி பேசினது மட்டும் இல்லாம சம்மதி என்ன தப்பா நினைச்சிட்டாங்க போலேன்னு சொல்லிட்டு பாக்கியா மேல கொஞ்சம் தப்பு இருக்கிற மாதிரியுமே பேசிடுறாங்க. இதனால கோபியும் வீட்டுக்கு பாக்கியா கிட்ட சுதாகரோட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே கிளியரா இருக்காங்க, நீ தான் அவங்கள தப்பா நினைச்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் ஈஸ்வரியுமே பாக்கியாவை ரொம்பவே கோபமா திட்டிட்டு இருக்க. ஆனா பாக்கியாவும் இனியா பேசினது அது மட்டும் இல்லாம சுதாகர் தங்கிட்ட பேசினதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இந்த கல்யாணம் உண்மையாவே இனியாவோட வாழ்க்கைக்கு நல்லதா, அப்படி இல்லைன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக அவங்க இனியாவோட வாழ்க்கைய பணையமா வச்சு எங்கிட்ட பிளாக்மெயில் பண்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்களா, அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா கண்டிப்பா இனியாவோட வாழ்க்கையே நாசமாயிடுமேன்னு சொல்லிட்டு அடுத்து என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியாம தகச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க. சோ பாக்கியோட முடிவு என்னவாதான் இருக்கும்? அவங்க இனியாவுக்காக யோசிப்பாங்களா, தன்னோட ரெஸ்டாரண்ட்டுக்காகவும் தன்னோட ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யற பெண்களுக்காகவே யோசிப்பாங்களா? அவங்க எந்த விதத்துல யோசிச்சா சரியா இருக்கும்? எல்லாத்துக்கும் மேல சுதாகரோட பையன் நிவினோட உண்மையான முகத்தை அவங்க எப்ப தெரிஞ்சுக்க போறாங்க? அந்த உண்மையை யார் வெளியே கொண்டு வர போறாங்க? அதனால இந்த கல்யாணம் நடக்க போதா, அப்படி இல்லைன்னா நிக்க போதா?